தேவனுக்கென்று உற்சாகமாய் கொடுக்க வேண்டும் என்று அன்று அப்போஸ்தலர் காலத்தில் பார்க்குறோம். அவங்க எல்லாவற்றையும் விற்று அப்போஸ்தலர் பாதத்தில் வைத்தார்களாம். எதற்கென்றால் தேவராட்சியம் கட்டப்பட வேண்டும். அந்த நோக்கம்தான். அதனால் காணிக்கையை பற்றி பேசுனீங்கனாலே உங்களுக்குள்ள வித்தியாசமான காரியங்கள் இருக்குது அப்படின்னு உணர்ந்துக்கலாம். அதனால் காணிக்கை முக்கியம் அல்ல. ஒரு ஊழியக்காரனுக்கு காணிக்கை முக்கியம் அல்ல, ஆத்துமாக்கள் தான் முக்கியம். எந்த ஆத்துமாவையும் விடுதலையாக்கக்கூடிய வல்லமையை கர்த்தர் ஊழியக்காரன் மேலே வைத்திருக்கிறார். அதை நாம் முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். காணிக்கைன்னு சொல்லி இன்னைக்கு ஊழியத்தை தடை செய்கிறாங்க. ஊழியக்காரங்களை மட்டமாக பேசுகிறாங்க, ஊழியக்காரங்களை அவமதிக்கிறாங்க. ஆமாம், அப்படிலாம் இருக்கக்கூடாது. நேற்று ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த வீட்டில் சொல்கிறாங்க, நீங்கள் காணிக்கைக்காக ஊழியம் செய்கிறீங்க. ஆனால் அந்த வீட்டில் ஒரு பிசாசின் போராட்டம். சந்தோஷமாக விடுதலை கொடுத்துட்டு வந்தேன். எந்த காணிக்கையும் வாங்கலை. ஆமீன். அதனால் காணிக்கை எங்களுக்கு பெரிது அல்ல, ஆனால் அவசியம். இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஓகே, நல்ல கேள்வி சிஸ்டர். ஏன்னா இன்றைக்கி காணிக்கையை பேஸ் பண்ணி தான் எல்லாருமே இந்த மாதிரி ஊழியங்களை தடை செய்து கொண்டிருக்கிறாங்க. தீர்க்க தரிசன ஊழியங்களை தடை செய்து கொண்டிருக்கிறாங்க. தீர்க்கதரிசின்னு சொன்னாலே உடனே சொல்கிறது கள்ள தீர்க்கதரிசியா, ஏமாத்திடுவாங்க. இதெல்லாம் மனவேதனையோடு கூட நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஆனாலும் வைராக்கியமாய், உண்மையாய், தைரியமாய் இந்த ஊழியங்களை ஊராக சென்று செஞ்சிட்டு இருக்காங்க. ஒருத்தட்டையும் யாரையும் ஏமாற்றி ஊழியம் செய்யலை, உண்மையாய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் அதை அறிவார். அருமையான ஏர்லைன் சிஸ்டர்லாம் ரொம்ப நாளாக எங்கள் ஊழியத்தோடு கூட இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக 2017 இருக்கிறாங்க. அதனால் தேவன் எங்கேயும் போய் கிடையாது, எல்லா இடத்துலையும் உண்மையை பேசி கொண்டு இருக்கிறோம். ஏன்னா நாங்கள் போராடுவது மனுஷனோடு அல்ல, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் எங்களுக்கு போராட்டம் இல்லை. வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத அசுத்தாவிகளோடு கூட போராடி கொண்டு இருக்கிறோம். ஆமீன். நிறைய பேரோட வாழ்க்கையில் என் தேவன் விடுதலை கொடுத்து கொண்டு இருக்கிறார். உற்சாகமாய் செய்ய நீங்களும் எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்க. உங்கள் தேவைக்காக மட்டும் ஜெபிக்காதபடி அநேகருடைய விடுதலைக்காக உங்களை நீங்கள் பயன்படுத்துங்க. ஏன்னா அந்த அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்குள்ளே கொடுக்குறார். அருமையான கெட்சி சிஸ்டர், உங்கள் மேலே தேவனுக்குள்ள கிருபை, தேவனுடைய அபிஷேகம் இறங்கி கொண்டு இருக்குது. இனி உங்களால் சும்மாவே இருக்க முடியாது. ஆத்துமாக்களை விடுதலையை குறித்து பேசுகிறீங்க. அதனால் நிச்சயமாய் அநேகருக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் நீங்கள் பேசும்போதே அநேக ஜனங்கள் விடுவிக்கப்படுவார்கள். அநேகர் மனம் திரும்புவாங்க, கண்ணீர் விடுவாங்க. கர்த்தர் உங்கள் மூலியமாக பேசுகிறார் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி அவர்கள் பேசுகிறதை உங்களால் கேட்க முடியும். தேவனுக்கு பிரியமாக இருப்பது அவருக்கு கொடுக்கிற ஊழியம். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஆமேன். நன்றிப்பா ரிபஷந்தூர் ஏங்கா தரப்பா, நன்றிப்பா. அதே போல் அருமையான ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஏர்லைன் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். ஜப ஆவி படுவதற்காக நன்றி. எப்சிபாக்காக ஜெபிக்கிறேன். சாந்தி ரீச்சலுக்காக ஜெபிக்கிறேன். அப்பா நன்றிப்பா, நன்றி. எப்சிபா பியூலாக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருத்தரும் பிளஸ்ஸிக்காக ஜெபிக்கிறேன். ஷாம்காக ஜெபிக்கிறேன். தேவ கிருபை எல்லார் மேலும் இறங்குவதை நான் பார்க்கிறேன். எல்லாருக்குள்ளாரையும் அபிஷேகம், எல்லாருக்குள்ளாரையும் கிருபை கிருபை கிருபை. நன்றிப்பா நன்றிப்பா நன்றிப்பா. ரபா சந்தார் யாங்கராபா. உலகம் உங்களை பகைக்கும், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறேன். இது யாருக்கு புரியும்? உதவாத எண்ணில் நீர் உறவானி, நீங்க இல்லாம என் விழிக்காதே. உம்மை மறந்து வாழ்ந்தவனா, இது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவனா, இதை உலகே அறியும். எஸ், நாம் கூட ஒரு நாள் தேவனை மறுதலித்தவர்கள் தான், வாழ்ந்தவர்கள் தான். அவருடைய அநாதி திட்டம், அவருடைய கிருபை, அவருடைய தயவு காருண்யத்தினால் நாம் மீட்கப்பட்டோம். அந்த மீட்பின் சுவிசேஷத்தை அநேகருக்கு கிருபையாய், வல்லமையாய், தயவாய் நாம் பிரகடனப்படுத்த வேண்டும். தேவன் இருக்கிறார், நான் ஆராதிக்கிற தெய்வம் உங்கள் வாழ்க்கையில் விடுதலை கொடுப்பார் என்கிற நிச்சயத்தோடு கூட நீங்கள் வார்த்தையை கொடுக்கும்போது அநேக கட்டப்பட்ட ஜனங்கள்